நம்ம டிராகன் பால் சீரிஸ்ல காட்ஸை பார்த்தாலே பயந்து நடுங்கிறத நம்ம நிறைய எதிர்ப்பு பார்த்திருக்கோம். பட் அப்படிப்பட்ட காட் ஆஃப் டிஸ்ட்ராயரான பீரஸ் அடி வாங்குறத பார்த்திருக்கோம். இன்ஃபேக்ட் அல்ட்ரா இன்ஸ்டன்ட்ல ஊறி போன வீச கடி வாங்குறத பார்த்திருக்கோம். இப்போ என்னன்னா கிராண்ட் ஜெனோவே அடிச்சிட்டாங்க. நம்ம ஏரியா பையன் மேல ஒருத்த கை வச்சிட்டானே. டோனி அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இல்லனே, அவன் கைய வச்சதே டோனியோட ஃப்ரெண்ட்ஸ் மேல தான். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? வேற யாரு? நான் தான். என்ன ப்ரோ சொல்ற? ஜெனோவை கோகு அடிச்சிட்டாரா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அதாவது நம்ம எல்லாருமே ஃபியூச்சர் ட்ரங்க் சாகாவை பார்த்திருப்போம். அதுல தான் நம்மளுக்கு கோகு பிளாக்கையும் ஜாமாசுவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம கோகுவும் வெஜிடாவும் ஃபியூஷன் ஆகி கூட ஜாமாசுவை டிஃபீட் பண்ண முடிஞ்சிருக்காது. சோ அதுக்கப்புறம் நம்ம கோகு அவன் பாக்கெட்ல பென்சில் தேடிட்டு இருக்கோம்ல, ஜெனோ கொடுத்த ஒரு பட்டன் கிடைக்கும். அது மூலியமா ஜெனோவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பான். பட் நம்மளுக்கு அனிமேல என்ன காமிச்சிருப்பாங்க, ஜெனோ வருவான் கோகு பிடிப்பான்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நண்பா தோளா கட்டி புடுறா லிப்ப கட்றா. பட் மாங்கா ரீட் பண்ண நண்பர்களுக்கு தெரியும், ஜெனோ வரம்ஸ்ல கோகு கையை கட்டிட்டு சும்மா இருப்பா. ஜெனோவும் என்ன நடக்குதுன்னே தெரியாம அவன் பறக்கிறத கூட மறந்துக்கிட்டு கீழே சவுத்துல வந்து டமார்னு முட்டிடுவான். இதனாலதான் ஒரு ஆம்னிக்கிங்க அடிச்ச ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு கோகுக்கு ஒரு பேர் இருக்கு. கோகு யாரையுமே விட்டு வச்சது இல்ல, காட்ஸ்ன்றதும் பாக்குறது இல்ல, எனிமின்றத பாக்குறது இல்ல. பிடிச்சு கடிச்சு வச்சிடறாரு, இல்ல அடிச்சு வச்சிடறாரு, இல்ல தரையில உள்ள வச்சிடறாரு. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கு